நாளிலும் கர்த்தரை நாம் எப்படி நம்ப வேண்டும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுங்க, என்னது நம்பிக்கை. ஸோ இந்த உலகத்திலே நாம் எதையும் நம்ப முடியாது. நம்ம எல்லாமே எப்படிப்பட்டதுங்க, மாறக்கூடியது. ஆனால் மாறாத ஒருவர் உண்டு, அவர் நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாளெல்லாம் நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நம்ப வேண்டியது நம் தேவனாகிய கர்த்தரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்தவர்களாய் சில நேரத்தில் மாறி போகிறதை நாம் பார்க்கின்றோம். பலதரப்பட்டதான நெருக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள், மிகுந்த கஷ்டங்கள், கண்ணீர், இழப்பு, தோல்வி, இப்படிப்பட்ட வழியாய் அவர்கள் கடந்து போகும்போது அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பல நேரங்கள் என்ன செய்றாங்க, இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நாம் தேவன் மேல் இருக்கிற நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நான் நினைக்கக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்லும்போது அந்த நம்பிக்கைக்கு சொல்றாரு, நம்பிக்கையின் நங்கூரம் அப்படின்றார். இந்த போட் இல்லையா, கப்பல் கடற்கரையில் நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை நிறைய காற்றடித்து புயல் வரும்போது அதை நங்கூரம் பாய்ச்சி என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி விடுவார்கள். அப்போ என்னதான் புயல் வந்தாலும், என்னதான் காற்றடித்தாலும், என்னதான் அலைகள் மிக வேகமாக வீசினாலும் அது நங்கூரம் இடப்பட்டு இருக்கிறபடினாலே அது என்ன செய்யாதுங்க, அசையாது. ஒருவேளை நங்கூரம் இல்லை அப்படின்னா அந்த கப்பலை என்ன செஞ்சிடும், அது சேதமடைந்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லாருமே எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாதுங்க, சேதமாகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பக்தன் அருமையாக பாடினார் இல்லையா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி
செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்முடைய நம்பிக்கை யார்தான்? கர்த்தர். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைப்போமானால் இந்த உலகத்துல ஒரு நாளும் நாம் கைவிடப்படவே மாட்டோம், நாம் வெட்கப்படவே மாட்டோம். சிலரும் சொல்லுவாங்க, நான் இந்த ஆளை நம்பியிருந்தேன், இந்த மனுஷியை நம்பியிருந்தேன், ஒருவேளை என் வீட்டை நம்பியிருந்தேன், என் நிலத்தை நம்பியிருந்தேன், இல்லையா என் ஆஸ்தியை நம்பியிருந்தேன், என் படிப்பை நம்பியிருந்தேன், ஆனால் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகம் என்னதுங்க? ஒரு மாயை. ஆனால் இந்த உலகத்தில், மாயான இந்த உலகத்தில் நாம் நம்ப வேண்டியது யாரையா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை. அவர்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம பாடல எவ்வளோ நம்பணும் அவரை? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். கர்த்தருக்கு சோதரி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதங்களின் புத்தகத்திலே அதை நாம் வாசித்த 34ஆம் சங்கீதத்திலே அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது 34:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்மளாம் ருசிச்சு பார்த்துருக்குமா? பார்த்து இல்லையா? ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே அவர் நல்லவர் பாஸ்டர், ஏன்னா நான் ருசிச்சு பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா மட்டும் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எவ்வளோ நல்லவர்னா அதை விவரிக்கவே முடியாது. அதான் அவருடைய நாமம் அது எப்படிப்பட்டதான்? மதுரமானது. ஸோ இப்போ இங்க சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கையா இருந்தா பாக்கியவானா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எப்போ பாஸ்டர் இருக்கணும்? சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாயிருக்கிறீர். யார் சொல்றது? தாவீது சொல்றார். இன்னும் சொல்ல மாட்டா சொல்றாரு, என் தாயின் பாலை உண்கையிலே உம்முடைய பேரில் என்ன நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். சொல்லுங்க, தாவீது ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்ட ஆடுகளை மேய்த்த ஒரு சாதாரண மனிதன். ஆனா கர்த்தரை நம்பினதுனால அந்த சாதாரண மனிதனை ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனா மாத்திட்டாரு? உயர்ந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கனமுள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அதனால தான் தாவீது நினைச்சு பார்க்குறாரு, நான் எதனால பாக்கியவானா மாறி இருக்கேன், எதனால ஆட்டை மேய்ச்ச வைப்ப ராஜாவா மாறி இருக்கேன் அப்படின்னா, நான் என் நம்பிக்கையை யார் மேல வச்சேன்? கர்த்தர் மேல வச்சேன். அதனால தான் அவர் அந்த சங்கீதத்தில் சொல்றாரு, சோதரம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க பாக்கியவானா இருக்கணுமா? நீங்க பாக்கியவதியா இருக்கணுமா? ஸோ யார் மேல உங்க நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எந்த சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? இழந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். ஒருவேளை ஆண்டவரை நம்ம நம்பும்போது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத பல சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரலாம். ஆனாலும் நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிற நானு இப்ப இருக்கிற இப்படி இருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன செய்வார்? பாக்கியவானாய் பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தமிழ்ல இந்த பாக்கியவான் என்கிறதுக்கு பேறு பெற்றோர் என்று எழுதப்பட்டிருக்கு.
அப்படின்னா சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள். அப்போ சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்போதும் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா? கர்த்தர் மேல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் இங்க சொல்றாரு, கர்த்தர் மேல நான் நம்பிக்கையை வச்சேன், அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பாக்கியவானாய் மாற்றி விட்டார். ஒருவேளை தாவீதை மட்டும்தான் அப்படி மாற்றுவாரா? இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? பாக்கியவானாய் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாக்கியவானா மாற்ற போறான்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஸோ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களே, அதனால் ஒரு நாள் இந்த பூமியில் கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் அவர் சீக்கிரத்திலே உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை நம்ம நம்புவோமானால் வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி இருப்போமா? பாக்கியவானாய் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, நீங்கள் சங்கீதங்களின் அதாவது 146ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 140 யாக்கோபின் தேவனை என்னவா கொண்டிருந்து? தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நம்முடைய துணையாக கொண்டிருந்து. ஏன் சொல்றாங்க? இன்னொரு வார்த்தை சொல்றாரு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. ஏன் யாக்கோபின் தேவனை அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய பெயரை அங்க குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கவனிக்கணும். யாருக்காவது தூக்கம் வருதா? தூக்கம் வந்தால் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுங்க, தலை மேலே ஒரு கொட்டு கொட்டட்டும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பள்ளியில் தூங்கினால் என்ன இழந்துட்டானா? கல்வி இழந்தான் இல்லை. ஆனால் ஆலயத்தில் தூங்கினா நீ எல்லாத்தையுமே இழந்துட்டுன்னு அர்த்தம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். நம்ம பார்க்குறோம் இங்கே யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. ஏன் சொல்றாரு? ஏன் மோசேயின் தேவன், யோசப்பின் தேவன், தானியேலின் தேவன் இங்க குறிப்பிடாம இங்க ஏன் தாவீது யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஒரு காரணம் இருக்கு. யாக்கோபு ஒரு நாள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அந்த வனாந்தரத்துல போய் படுக்கிறதுக்கு கூட ஒரு பாய் இல்லாம, தலைக்கு வைக்கிறதுக்கு கூட ஒரு தலையணை இல்லாம, தன் எதிர்காலமே இருண்டு போன ஒரு சூழ்நிலையில அந்த வனாந்தரத்தில் என்ன பண்ணாராம்? அவர் கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டார். இல்ல, நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, எதிர்காலம் எப்படி இருக்குன்றதே தெரியாது. ஒருவேளை திரும்பி போயிடலான்னா, திரும்பி போனா ஏசா என்ன பண்ணிடுவான்? கொன்னுடுவான். ஏன்னா ஏற்கனவே ஏசா சொல்லிட்டான், உன்னை கொல்லாம விட மாட்டேன். அதனால தான் இப்போ யாக்கோபை, அதாவது அவனுடைய தாயும் தகப்பனும் அழைத்து சொல்லிட்டாங்க, நீ மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிடு? ஓடி போயிடு. இங்க இருந்தா உன்னை என்ன பண்ணிடுவான்? கொன்று விடுவான். பாருங்க, அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில, வெறுமையான ஒரு சூழ்நிலையில அந்த வனாந்தரத்திலே யாக்கோபு அந்த கல்லை எடுத்து வைத்து அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவனோட பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு என்ன பண்ண? உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இல்லை, யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே நீ என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சு மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணினா நான் நிறுத்தின இந்த கல் உனக்கு என்ன ஆயிடும்? வீடாய் மாறும். நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உனக்கு என்ன பண்ணுவேன்? தசமபாகம் செலுத்துவேன். அங்கே பொருத்தனை பண்ணுகிறேன். இப்போ அதே போல பாருங்க, நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலை சில நேரத்தில் நம்ம லைஃப்ல கூட பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் நம்ம நம்பிக்கை இழக்க செய்யும். யாக்கோபுக்கு எப்படி எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது, யாக்கோபு சோதரம் புறப்பட்டான், சூரியன் என்ன பண்ணுதான்? மறைந்தது.
சூரியன் அஸ்தமித்தது. சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட சூரியனே அஸ்தமித்த மாதிரி சில சூழ்நிலை இருக்கும். நம்பிக்கை இழக்கச் செய்யக்கூடியதான பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், சில நேரங்களில் பாடுகள், ஒருவேளை நமக்கு எதிரான சத்துருக்கள் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கச் செய்யக்கூடும். ஆனால் நம்ம சொல்லணும், நான் நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. என்ன பண்ணுவேன்? நம்புவேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே பயப்படாதடா, நான் உன் கூட வரேன், யாரும் இல்லைன்னா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட யாரும் எல்லாரால கைவிடப்பட்ட சில சூழ்நிலைகள் கூட வரும். யாருமே இல்லையே, இன்னும் கர்த்தர் எப்பவுமே கூட இருக்காரு. அல்லேலூயா. சோதரம். ஒருவேளை எல்லாரும் கைவிட்டாங்களே, கர்த்தர் நம்ம ஒரு நாளை கைவிடுகிறவரே அல்ல. அல்லேலூயா. சோதரம். ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், இப்பதான் இருக்கேன், ஆனா நாளைக்கே இந்த நிலைமை கர்த்தர் என்ன செய்வார்? தலைகீழா கர்த்தர் மாற்றுவார். ஆமா. வெறுமையா இருக்கனே, நோ இல்ல, கர்த்தர் கூட இருந்தா நீ வெறுமை இல்லை, ஏற்ற வேளையில எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா. அவரை தேடுகிற யாரையும் அவர் வெறுமையா விட்டதே இல்லை. அவரை நம்பின யாரையும் அவர் கைவிட்டதே இல்லை. அவரை நம்பின யாரும் இந்த உலகத்துல இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர். அவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம லைஃப்ல எல்லாம் இருண்ட மாதிரி இருக்கலாம் இல்லை. அதனால தான் இங்க தாவீது எழுதுறார், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. இல்லை, யாக்கோபு அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை போனார், ஆனால் கர்த்தர் கூட போனதுனால திரும்பி வரும்போது என்ன பண்ணாராம்? மிகுந்த பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாமே வெறுமையா, நம்பிக்கையற்றதா, கைவிடப்பட்ட சூழ்நிலை. இன்னைக்கு எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி இந்த கடனை அடைக்க போகிறேன், எப்படி நான் வீட்டை கட்ட போகிறேன், ஒருவேளை எப்படி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும், எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன், எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எப்போ என்னை ஆண்டவர் உயர்த்துவார், எப்போ இதெல்லாம் மாறும்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நீ தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபின் தேவனை உன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேலே உன் நம்பிக்கை நீ வைத்திருப்பாயானால் இந்த உலகத்தில் நிச்சயமா ஆண்டவர் உன்னை பாக்கியவானாய், ஆண்டவர் உன்னை பாக்கியவதியாய் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தரை நம்புறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம நம்பிக்கை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எழுந்துடவே கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை சத்துரு வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா நம்ம எல்லா சூழ்நிலையுமே சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, யோபு மனைவி கூட சொன்னான், இல்லை கர்த்தரை தூஷித்து ஜீவனை என்ன பண்ண விடுறா அப்படின்னா, அவன் சொல்லிட்டான் பைத்தியக்காரி அப்படின்ட்டான். நீ யாரு? பைத்தியக்காரி. ஏன்னா கர்த்தரை அவர் சொல்லிட்டாரு, நான் வெறுமையா வந்தேன், மறுபடியும் எப்படி தான் போகிறேன்? வெறுமையாக போகிறேன். அப்போ எல்லாமே யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்ததுரி. இப்போ நான் எழுந்து போயிருக்கலாம், ஆனால் மறுபடியும் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் சொல்லிட்டார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன்? என்னங்க யோபுடைய நம்பிக்கை? எல்லாம் போயிடுச்சு இல்லை. நம்மளாம் சில நேரத்தில் வயிற்று வலி வந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டோம். சில பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறோம்? அப்படியே சோர்ந்து போய் எங்கே பிரச்சனை மாறிச்சு அப்படின்றோம் இல்லையா? ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படலைன்னா உடனே என்ன இது? சோர்வு வந்தது. ஆனால் யோபுடைய லைஃப்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, எல்லாமே போயிடுச்சு, அவன் சரீரமும் உருவழிந்து போய்விட்டது இல்லை. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைன்னு சொல்லிட்டாரு, நான் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் என்ன பண்ண மாட்டேன்? இழக்க மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் யோபுக்கு எல்லாத்தையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப கொடுத்து என்ன பண்ணாராம்? தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ண தெரியுமா? சில சூழ்நிலைகளை உங்களுக்கு எதிராய் உண்டாக்கி, ஒருவேளை உங்களை தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடும்படிக்கு உங்களோடு கூட என்ன பண்ணுவான்? போராடுவான். நீ ஆண்டவரை நம்பின இல்லை, சர்ச்சைக்கு போன இல்லை, ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருந்த இல்லை, பாரு எங்கே மாறுச்சு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு, இன்னும் ஏன் நம்பிக்கையாக இருக்கேன், இன்னும் ஏன் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் ஏன் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் ஏன் ஆலயத்துக்கு போகிறேன், இன்னும் ஏன் ஆண்டவரை தேடுறேன், இப்படி தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை குலைக்கும்படி சில நேரத்தில் சத்துரு உன்னோடு கூட என்ன பண்ணுவான்? போராடுவான். நீ சொல்லணும், என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்?
நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிடவே மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறதே இல்லை. ஆனா நான் மட்டும் என்ன செய்யணுமா, கர்த்தர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் வரும், வராதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உலகம், அதாவது சிறிய நேரத்தில் மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறானா. உலகத்தில் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் என்ன நடந்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா, நம்முடைய நம்பிக்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம யாக்கோபின் தேவனை எப்போதும் என்னவா இருக்கணுமா, நம்முடைய துணையாக கொண்டிருக்க வேண்டும். சிலெல்லாம் எழுதுவான், நிறைய பார்த்து செய்யும் தொழிலே தெய்வம், அப்பா அதாவது தாய் தந்தையே தெய்வம், அப்படிலாம் எழுதுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லப்போனால் முட்டாள்தனம் இல்லையா. ஸோ நமக்கு துணை யார் தான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக கொண்டு அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருப்போமானால், மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்ற, நம்ம யாரா இருப்போமா, பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதம் 22:4 வாசிங்க. சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி என்னப்பட்டு போனானுங்க, வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் யாரை நம்பினாங்க, உங்களை நம்பினாங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீர், விடுவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை நம்பினா நம்மளை தேவன் பாக்கியவானாய் வைக்கிறார். எப்படி கர்த்தர் நம்ம பாக்கியவானா வைக்கிறாரா, தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாராம், விடுவிப்பார். ஒருவேளை சில நேரங்களில் வியாதினால கட்டப்படலாம், சில நேரத்தில் பிசாசின் கட்டினால கட்டப்படலாம், சில நேரத்தில் வறுமை தரித்திரத்தினால கட்டப்படலாம், சில நேரத்தில் நம்மை எப்பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை சத்துரு வாழ்க்கையில உண்டாக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை தேவன் என்ன செய்வாரா, அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்களை எத்தனையோ பேர், என் வாழ்க்கையில கூட கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எப்பதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு தெரியல, எப்பதான் இந்த சூழ்நிலை மாறுன்னு தெரியல,
எப்பதான் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகுன்னு தெரியல, கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சோதரம் எதெல்லாம் விடுதலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் ஏசப்பா சீக்கிரத்தில் உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்றது, குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் என்னவா, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமா, அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்குகிற விடுதலை நாயகன். அவர் உங்களை விடுவிப்பார். ஒருவேளை உங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாமலா இல்லை. ஒருவேளை கடனினால கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தினால, பிரச்சனையினால, ஒருவேளை வியாதியினால, ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளால ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருங்க. சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரை நான் உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, என்னை நிச்சயமா விடுவிப்பீங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு சொல்லுவான், நீ விடுதலை ஆகிறதுக்கு வழியே இல்லை தம்பி, ஏன்னா நீ பெரிய சிக்கலில் மாட்டிட்ட, நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்ட, இந்த வியாதி ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, இந்த தேவை ரொம்ப பெருசு, உன் சூழ்நிலை ரொம்ப பெருசு, இப்படி மாட்டினவங்களாம் இப்படி ஆயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்களாம் சொல்லுவான். ஆனால் நீ சொல்லு, என்னை விடுதலை ஆக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் பாருங்க, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னவா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நம்ம சொல்லணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் விடுதலை என்ன பண்ணியிருக்காராம், வைத்திருக்கிறார். சில நேரம் லேட் ஆகலாம், ஏன்னா கர்த்தர் குறித்த வேலை வரைக்கும் நீங்கள் அந்த சூழ்நிலை இருக்கும்படி தேவன் என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். இல்லை, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, முந்தின ராத்திரி வரைக்கும் சிறைச்சாலை, ஆனால் காலையில் யோசேப்புக்கு என்னது, விடுதலை. அதுவும் விடுதலை ஆனது மட்டும் இல்லை, எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டார் ஆண்டவரே. ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகி ஓடி போடான்னு விட்டுருந்தா யோசேப்பு, எப்பா ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம் நன்றின்னு ஓடி போயிருப்பான். ஆனால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆக்கி அடுத்தது எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டாராம், ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. இல்லை, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட பிசாசு சில நேரங்களில் உங்களை கட்டலாம், ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை உண்டாக்கலாம். ஆனால் உங்களை விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் கர்த்தர் எங்கே கொண்டு போய் நிறுத்துவாருங்க, ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் விடுதலை கிடைச்சா போதுன்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் விடுதலை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் உயர்வையும் மேன்மையும் வைத்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவர். அதனால தான் இந்த வேத வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீர், விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி அவங்க என்ன பண்ணலை, வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், நான் ஆண்டவரை நம்பியிருந்தேன், என்னை விடுதலையாக்குவார்னு நினைச்சிருந்தேன், என் ஆண்டவர் கைவிட்டான்னு இந்த உலகத்தில் ஒருத்தனும் சொல்லவே முடியாது. நம்மை விடுதலையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது விடுதலையை கொண்டு வருமா, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. நமக்கு தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே ராஜாவால் கொண்டு போய் போடப்பட வேண்டியதான ஒரு தருணம். அப்போ ராஜா கூப்பிட்டு சொல்கிறார், மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் நிறுத்தின இந்த பொற்சிலை நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கணும். ஒருவேளை வணங்காவிட்டால் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்றான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ தைரியம் பாருங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிற அக்னி. ராஜா சொல்றான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? ஆனா இவங்க ரொம்ப அதெல்லாம் பார்த்து பயப்படல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் சாதாரணமானவர் இல்லப்பா, அவர் எப்படிப்பட்டவர், வல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் தானாய் கயன்று விழும். அல்லேலூயா. ஆமா, அவர் சர்வ வல்லவர். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவன் சொல்றான், யார் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிறவர்ன்றான். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஸோ நமக்கு அந்த சம்பவம் தெரியும் பாருங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில கொண்டு போய் இவங்களை போட்டாங்க. ஆனா தூக்கிட்டு போனவெல்லாம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் தாங்க முடியாம என்ன பண்ணானா, மடிந்து போனான். தூக்கின்னு போனானுங்கல்ல பலசாலிகள், இராணுவ வீரர்கள் இல்லையா? ஸோ அவன்லாம் கிட்ட போன உடனே அந்த அனலை பட்டு என்ன பண்ணானா, மடிந்து விடுகிறான். ஆனால் இவங்களை அக்கினி சூளையில தூக்கி போட்ட அப்புறமும் அந்த அக்கினி சூளையில இவங்க என்ன செய்கிறாங்களாம், உலாவி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா பார்க்குறான், நான் 3 பேரை தானே போட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, கூட ஒருத்தர் உலாவராரே. அவனுக்கு பயம் வந்து சொல்கிறான், இல்லை நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில், தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களா. தானியேல் என்ன பண்ணானா, பிரமித்து, பயம் வந்துருச்சு. தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியில போடுவித்தோம். எப்படி உலாவறாங்களா? விடுதலையாய் உலாவுகிறார்கள். எங்கங்க? அக்னி சூளையில ஏசி ரூம்ல உலாவற மாதிரி எப்படி உலாவறாங்களா? விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, என்ன இல்லையா, ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட இருக்கும்போது சில நேரத்தில் பிரச்சனைங்க, போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகளை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அவனால் நமக்கு ஒரு சேதத்தையும் உண்டாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொண்டு வந்திருக்கிற சோதனைகள், அவன் கொண்டு வந்திருக்கிற போராட்டங்கள், அவன் கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகள், நீ தேவனை நம்பி இருப்பாயானால் உன்னில் ஒரு சேதத்தையும் அவனால் உண்டாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பயப்படக்கூடாது. ஐயோ நான் என்ன பண்ண போறேன், நோ, கர்த்தர் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க சொல்றான், நான் ஒரு சேதமும் உண்டாகவில்லை. அதுக்கப்புறம் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். யார் ஓடியாருதுங்க? ராஜா ஓடி வருகிறான். இப்ப சொல்றான், முன்ன உங்களை என் கைக்கு தப்புவிக்க போறது யாருன்னு கேட்டான். ஆனா இப்ப அவனே சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அற்புதமான தேவன். இல்லை, நெருப்பில் போட்டால் என்ன பண்ணியிருக்கணும், துணி வெந்திருக்கணும், முடியெல்லாம் கருகி இருக்கணும், இல்லை நெருப்பின் மனம் அவங்க மேலே என்ன பண்ணியிருக்கணும், வீசி இருக்கணும், இல்லையா? ஆனால் இவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே இவங்கள் என்ன இல்லை, ஒரு சேதமும் உண்டாகவில்லை. இல்லை, சில நேரத்தில் அம்மா மாருங்க சமைக்கும்போது எத்தனையோ முறை சூடு வச்சுக்கிறீங்க, இல்லை? ஆமாம், இல்லையா? சுட்டுருது. ஆனால் இவங்க நெருப்புலேயே போடப்பட்டு இவங்களை என்ன பண்ணலையா, அந்த நெருப்பே சுடவில்லை. சொல்லப்போனால் அந்த முடியை கூட என்ன பண்ண முடியல, பொசுக்க முடியல. சில நேரத்தில் பிசாசு கொண்டு வர சோதனை நம்ம முடிய கூட அவனால் என்ன பண்ண முடியாதுங்க, பொசுக்க முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் பயமுறுத்துவான். பாரு எவ்வளோ பெரிய அக்கினி எரியுது, எவ்வளோ பெரிய அக்கினி சூளை, இதில் போட்டால் நீ அவ்வளோதானுவான்.
ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அக்கினியின் மனம் நம்மை வீசுவதில்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களா, எவ்வளோ, அதாவது அவனை கட்டுண்டு கொண்டு போன புருஷர்கள் அந்த கிட்ட போனவனே செத்துட்டாங்க. ஆனால் இவங்க உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, ஸோ இவங்க முடிய கூட பொசுக்கிறதுக்கு அந்த அக்கினினால முடியல. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே சொல்லப்படுது, சோதரன் ராஜா சொல்கிறான், இனிமேல் இவரே தேவன். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு விரோதமாக எவனாவது பேசினா அவன் வீடெல்லாம் என்ன பண்ணப்படும்? எருக்களமாக்கப்படும். இல்லை, நம்ம ஆண்டவர், நாம் ஆராதிக்கிறோம் தேவன் வல்லவர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த கடைசி வசனம், 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், இதற்கு பின்பு தானியேல், அதாவது ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை என்ன பண்ணானா? பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். அல்லேலூயா. என்ன பண்ணாரா? உயர்த்தினார். சில நேரத்தில் சோதனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கையா இருந்தீன்னா அது உன்னை சேதப்படுத்தாது மாத்திரம் இல்லை, அதுவே உன்னை தேவன் உயர்த்துவதற்கான ஏணி படிக்கலாய் மாறிவிடும். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, இன்னும் வியாதி மாறல, இன்னும் கடன் மாறல, இன்னும் போராட்டம் மாறல, இன்னும் பிரச்சனை மாறல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுகிறது மட்டும் இல்லை, அதற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம், யார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ அவனாலேயே நீங்கள் உயர்த்தப்படுவதற்கான வழியை கர்த்தர் அதன் மூலமாக உண்டாக்கி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அவங்கள பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் என்ன பண்ணாராம்? உயர்த்துகிறார். சில நேரத்தில் நம்ம லைஃப் கூட அப்படி தான். ஆண்டவர் சில நேரத்தில் அனுமதிக்கிற காலத்தில் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கிறது மட்டும் இல்லை, இதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்படுவேன்னு நினைச்சிங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கைவிடப்பட்டுடுவோன்னு நினைச்சிங்களோ, அதே இடத்துல அதே மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து, நான் சர்ச்சைக்கே வரல பாஸ்டர், இனிமேல் நான் ஜெபமே பண்ண மாட்டேன் பாஸ்டர், இல்லை இனிமேல் நான் பைபிளே படிக்க மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா இதெல்லாம் காத்து போன பலூனுங்க. என்ன பலூனு? ஆமாம். ஆனால் பேசுறது மட்டும் சில நேரத்தில் எப்படி இருக்கும்? சிங்கம் மாதிரி கர்ஜிக்கும். ஆனால் பிரச்சனை வந்தோடனே என்ன மாறிட்டோம்? பூனை மாதிரி மியா, இல்லை அப்படி மாறிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளாம் எப்படி இருக்கணும்? நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களாம்? தைரியமாக இருக்கும். இல்லை, இவங்க தைரியத்தை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு படிப்பனையாக கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால் என்ன வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஆமாம், இடியே இடித்து தலை மேலே விழற மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார், இடியே என் மேலே நீ விழவே முடியாது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார்கள். நம்பின அவர்களை என்ன பண்ணீர்? விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இல்ல, என்ன பண்ணுவீங்க? டேனியல் பேரை கட்டி கொண்டு போய் ராஜா போட போறான்னா டேனியல் பேர் சொல்லி இருங்க 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 இல்லை இல்லை, அவர் ரொம்ப தைரியசாலி, எனக்கு தெரியும். இல்லை, அவர் சொல்லார், டே இந்த அக்கினிக்கெலாம் நான் பயப்படவே மாட்டேன். என்ன? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களேன், சிலர் ஆளை கற்ற வரைக்கும் கூட கம்முன்னு இருந்திருப்பாங்க. எப்பா இதுக்கு மேலே தப்பவே முடியாது, கிட்ட தூக்கி போனோடனே என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ளீஸ் என்ன பண்ணுறீங்க, விட்டுடுங்க. ஆனால் இவங்க தைரியத்தை பாருங்க. இல்லை, ஏன் தெரியுமா? அந்த தைரியம் எங்கே வந்துச்சு? கர்த்தர் மேலே நம்பிக்கை. அவங்க தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். அவர் சர்வ வல்லவர் இல்லை. அப்போ உங்களெல்லாம் விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு அக்னி சூளையில் அவங்கள போட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அக்னியை போன்ற சோதனை, நெருக்கம், பாடு, பிரச்சனை, எத்தனையோ சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அன்னைக்கு அக்னி சூளையிலிருந்து விடுவித்த கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
விடுவிச்சு சும்மா விட்டுற மாட்டாரு. எங்கே நீங்கள் தாழ்த்தப்படுவேன் அப்படின்னு நினச்சிங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கான வழியை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். இன்னும் வேதம் சொல்லுது, அவரை நம்பி இருந்தா சோதரம். பாருங்க, 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் யாரை நம்பி இருந்தது? ஹலோ சொல்லுங்க, நம்ம இருதயம் யாரை நம்பி இருக்கு? ஆமா, சொல்றாரு, என் இருதயம் யாரை நம்பி இருந்தது? கர்த்தரை நம்பி இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குன்னு சொல்லுங்க. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், அதனால எனக்கு இப்ப என்ன கிடைச்சது? சகாயம் கிடைத்தது. சங்கீதக்காரன் சொல்ற, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. ஆமா, நீங்க இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா, கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கையாயிருக்க வேண்டும். அதான் இங்க சொல்றாரு, ஏன் இருதயம் யாரை நம்பி இருந்தது? கர்த்தரை நம்பி இருந்ததுங்க. இதை சொல்றாரு யாரு? தாவீதே ராஜா சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், அதனால எனக்கு என்ன கிடைச்சது? சகாயம் கிடைத்தது. கர்த்தர் எனக்கு சகாயம் செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு சோதரம் பரத்திலிருந்து உதவிய ஒத்தாசை தேவன் எனக்கு அனுப்பி தந்தார். ஒருவேளை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரலாம். ஆனா நீ எல்லா சூழ்நிலையிலும் இருதயம் யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா என்ன உண்டா? சகாயம் உண்டு. ஆமா, கர்த்தர் ஏற்ற வேளையில உனக்கு என்ன தேவையோ, விடுதலை தேவையா, சுகம் தேவையா, ஆசீர்வாதம் தேவையா, சமாதானம் தேவையா, சந்தோஷம் தேவையா, ஐஸ்வர்யம் தேவையா, வெற்றி தேவையா, ஏற்ற வேளையில பரத்திலிருந்து உனக்கு சகாயம் வரும். அல்லேலூயா. சகாயத்தை அவர் அனுப்புவார். இங்க சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், அதனால எனக்கு என்ன வந்தது? சகாயம் உண்டானது. ஆமா, அதனால நீ கர்த்தரை நம்பி இருக்கணும். இருதயம் எப்போதும் கர்த்தரை நம்பி இருக்கணும், விட்டுறக்கூடாது ஆண்டவரை. ஆமா, கர்த்தா அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரை நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுவார், நீங்க சங்கீதங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சொல்ற, நான் சாதாரண ஆளையா நம்பி இருக்கிறேன்? நான் யாரை நம்பி இருக்கிறேன்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நம்பி இருக்கிறேன்பா. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த உலகத்துல தள்ளாட மாட்டேன். சொல்றார், ஏன்னா அவர் எனக்கு ஏற்ற வேளையில என்ன பண்றாரு? சகாயம் செய்கிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்ததுனால இப்ப என் இருதயம் என்ன செய்தே? களி கூறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தா, இப்போ ஒருவேளை துக்கத்தில் என்னை நம்பி இருக்கலாம், போராட்டத்தில் என்னை நம்பி இருக்கலாம், பிரச்சனையில் என்னை நம்பி இருக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தராக இருந்தா, இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிற உன் இருதயம், இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற உன் இருதயம், இன்றைக்கு பாரத்தினால் நிரம்பி இருக்கிற உன் இருதயம் என்ன செய்யுமா? அது மகிழ்ந்தே களி கூறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நீதிமொழிகளை சொல்லும்போது சொல்றார், நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி இருந்தா உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதுங்க? வீண் போகாது. அதனால எந்த சூழ்நிலையிலும் நீ தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் இருதயம் யாரை தான் நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். ஆமா, நான் நம்பி இருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வீட்டை கட்டி கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுப்பார், என் ஆண்டவர் இந்த கடனிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், என் ஆண்டவர் எனக்கு நல்ல பிஸ்னஸை கொடுப்பார், ஆமா, என் ஆண்டவர் எனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பார். நீ நம்பி இருக்கணும். ஏன்னா நான் நம்பி இருக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லை, அவர் சகலத்தையும் செய்கிற சர்வ வல்லமை பொருந்தின கர்த்தர். அல்லேலூயா.
ஆமா, அவர் என்னை தாழ்த்துறதுக்காக தெரிஞ்சுக்கல, என்னை உயர்த்துறதுக்காக தேவன் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், அதனால நான் என்ன பண்ணேன், சகாயம் பெற்றேன். ஹலோ, நீங்க கர்த்தரை நம்பியிருக்கீங்கல்ல, நிச்சயம் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்க தேவை ஆண்டவருக்கு தெரியும், உங்க ஏக்கம் ஆண்டவருக்கு தெரியும், உங்க விருப்பம் ஆண்டவருக்கு தெரியும், உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், உங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். ஸோ மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், உங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், உங்கள் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே உங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர், அவருக்கு தெரியும் என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறா, அவளுக்கு நான் சகாயம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற வேளையில் உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆனால் நீ என்ன பண்ணும், கர்த்தரை நம்பி இருக்கணும், அதுதான் முக்கியம். இன்னும் வேதம் சொல்லுது 31:19 சங்கீதம் 31:19 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை ரொம்ப சின்னதா இருக்கு. அப்படியா இருக்கு பைபிள்ல? கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை ரொம்ப சின்னதா இருக்கு, அப்படி எழுதியிருக்கா? இல்லை, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சங்கீதக்காரன் நினைச்சு பார்க்குறாரு, அவரால் எவ்வளோ பெருசுன்றதை அவரால் என்ன பண்ண முடியல, மெஷர்மெண்ட் பண்ணவே முடியல. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எப்படி இருக்கான், எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரூத்தின் புத்தகத்தை வாசிங்கன்னா நகோமி சொல்லிட்டா, எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால என் கூட வராதிங்க, நீங்க என்ன பண்ணிடுங்க, திரும்பி போயிடுங்க. ஏன்னா என் கூட வர்றதுனால உங்களுக்கு இனிமேல் ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஒருவேளை என் கூட வந்தா எனக்கு மறுபடியும் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைய உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, போயிடுங்கன்றான். ஆனால் யோசிச்சு பாருங்களா, அந்த மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்து கர்த்தரை நம்பி இல்லையா, அந்த ரூத் நகோமியை பற்றி கொண்டு அந்த பெத்லேகேமுக்கு வந்தபடினால நம்ம பார்க்குறோம், அந்த அம்மா நினைச்சே இருக்க மாட்டா. ஒரு நாள் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போவாசுடைய வயல் நிலத்தில் போய் அந்த கதிர்களை பொறுக்குகிறாள். ஆனால் எந்த கதிரை பொறுக்கினாலோ அதே நிலத்துக்கு சொந்தக்காரியாக ஒரு நாள் கர்த்தர் அவளை மாற்றினது மட்டும் இல்லை, சோதரம் பாருங்க, அவளை கர்த்தர் எண்ணற்ற நன்மைகளால் நிறைத்து இல்லையா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த தாவீதின் சந்ததியிலே அவளுடைய பெயரும் அந்த அட்டவணையில் எழுதப்படும்படி அங்கே ஆசீர்வாதமான பாக்கியம் பெற்ற ஒரு மகளாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நம் வாஸ்தவத்தில் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். இந்த அம்மா ஒருவேளை இவ பின்னாடி போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நான் இந்த அம்மாவை இல்லை, நான் அவள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன் என்று சொல்லி அவள் வந்தபடினால வெறுமையாய் வந்த ரூத்தை இப்போ எப்படி ஆசீர்வதிச்சார் ஆண்டவரே? நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால தான் தீர்க்கதரிசனமாக போவாஸ் சொல்லிட்டாரு, அவருடைய செட்டை நெல்ல அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் எவ்வளோ பலன் கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைக்கும். ஹலோ, கர்த்தரை நம்பியிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எப்படி இருக்கா? எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த அம்மா சோறு கிடைச்சா போதுன்னு தான் நினச்சிருப்பா, ஆனால் சோத்தை மட்டும் இல்லைங்க, அவள் எதிர்காலத்தையே அவள் சந்ததியே தலைமுறையாய் அவளை ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவதியாய் மாற்றினவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் கூட இன்னைக்கு நினைக்கலாம், என் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வந்துட்டா போதும் பாஸ்டர், என் தேவை சந்திக்கப்பட்டா போதும் பாஸ்டர், எனக்கு இந்த சூழ்நிலை மட்டும் மாறிட்டா போதும் பாஸ்டர். நோ, கர்த்தர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத எண்ணற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் இருதயம் சொல்லணும், நான் யாரை நம்பியிருக்கிறேன்? கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நான் யாரு? பாக்கியவான். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற நான் யாரு? பாக்கியவான்.
ஸோ கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடினாலே தேவன் என்னை விடுவிப்பார். கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே நான் சகாயம் பெறுவேன். ஸோ கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடினாலே நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிற என்னை தேவன் விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை தேசத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் கரங்களை தட்டி